ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் நாகாலாந்துலேருந்து உங்கள் சகோதரி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட்லிக்கு ஊற வைக்கலான் இருக்கேன். அதான் சரி உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் உறவுகளே. இது வந்து இட்லி அரிசி. இங்கே வந்து ஆந்திரா ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் இட்லி அரிசி குண்டு குண்டாக இருக்கும், அது இங்கே கிடைக்காது. எங்களுக்கு இந்த அரிசி தான் கிடைக்கும். இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ரைஸ் வந்து நம்ம ஊரில் ரேஷன் புழுங்கரிசிக்கு முந்தின குவாலிட்டி நல்லாயிருக்கும். பச்சரிசி இதால் 8 டம்ளர் ஆந்திரா ரைஸ் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி வந்து நான் ஃபஸ்ட்டே போட்டுட்டேன், அடியில் இருக்குது. அது அரிசிலாம் அளந்து போட்டதுக்கப்புறம் தான் சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமேன்னு தோணுச்சு, அதான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். உளுந்து வந்துட்டு இந்த டம்ளரால் 1.5 டம்ளர் போட்டிருக்கேன். 9 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் உளுந்து போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் எடுத்திருக்கேன். இதை நான் வந்து இப்போது 5 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 6வது டைம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவேன். இது வந்து ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஊறும். 3.5 மணி நேரம் ஊறிச்சுன்னா 3 மணி நேரம் கழித்து அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து 3 தடவை கழுவிட்டு 4வது தடவை தண்ணி ஊற்றி வச்சுருவேன். வெந்தயமும் அப்புறம் தான் நான் செய்வேன். உளுந்தும் வெந்தயமும் ஒன்றா தான் ஊற வைப்பேன். அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைப்பேன். இட்லி எப்போவுமே சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி மெத்துன்னு இருக்க பாருங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ உறவுகளே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேசுகிறதுல நான் இப்போ தான் ஸ்டார்டிங்காக, அதனால் எனக்கு சரியாக நான் எப்படி பேசுகிறேன், இன்னும் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணுன்னா அதையும் சொல்லுங்கள் உறவுகளே, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. விஷ் யூ வெல்த்.